இலங்கையை உலுக்கிய பெரும் கொடூரம். 14 வயது மகளுக்கு தந்தை நிகழ்த்திய பயங்கரம். யாழில் ஏஎல் மாணவிக்கு போதைப்பொருள் பாவனையாளர்கள் தொந்தரவு, கண்டுகொள்ளாத காவல்துறை. வெளிநாட்டு மோகம் காட்டி பண மோசடி, சிக்கிய சந்தேக நபர். ஒன்றாரியோவில் 9 மில்லியனுக்கும் மேற்பட்ட சட்டவிரோத சிகரெட்டுகள் பறிமுதல். கனடாவில் நூதனமாக ஏமாற்றப்பட்ட இலங்கை தமிழர், இப்படியும் பகல் கொள்ளையா? உலகில் தங்க வெள்ளி விலைகள் சடுதியான வீழ்ச்சி. தொடர்பான விரிவான செய்திகள். தொலைபேசி ஒன்று தொடர்பில் நேற்றிரவு ஏற்பட்ட தர்க்கம் முற்றியதில் தந்தை தனது மகளை கூர்மையான ஆயுதத்தால் தாக்கி கொலை செய்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். இவ்வாறு உயிரிழந்தவர் உருகஸ் மஹந்திய தெல்ஹடை பிரதேசத்தை சேர்ந்த 14 வயதுடைய சிறுமியாவார். உயிரிழந்த சிறுமிக்கும் தந்தைக்கும் இடையில் ஏற்பட்ட இந்த தர்க்கத்தின் போது தந்தை கத்தியால் தாக்கி இந்த கொலை செய்துள்ளமை முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. காயமடைந்த மகள் எல்பிட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்தார். சந்தேக நபரான தந்தை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் சிறுமியின் சடலம் எல்பிட்டிய வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது. இச்சம்பவம் தொடர்பில் உருகஸ் மஹந்திய போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். வீதியிலிருந்து போதைப்பொருள் பயன்படுத்தியவர்களால் உயர்தர வகுப்பு மாணவி ஒருவருக்கு தொந்தரவு என்றும் அது குறித்து நடவடிக்கை எடுக்குமாறு வட்டுக்கோட்டை காவல் நிலைய பொறுப்பதிகாரி கூறியும் அங்கு பணிபுரியும் காவல்துறையினர் அசண்டையினமாக செயற்பட்டதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. பலிகாமம் மேற்கு பிரதேச அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டமானது நேற்றைய தினம் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் ஸ்ரீ பவானந்தராஜா தலைமையில் நடைபெற்றது. இதன்போது சமூக மட்ட அமைப்பின் பிரதிநிதி ஒருவரால் இந்த குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. அவர் மேலும் தெரிவிக்கையில், சிலர் வட்டுக்கோட்டை காவல்துறை பிரிவுக்குட்பட்ட பகுதி ஒன்றில் வீதியிலிருந்து போதைப்பொருள் பாவனையில் ஈடுபட்டனர். இதன்போது தகாத வார்த்தை பிரயோகங்களை மேற்கொண்டனர். சம்பவம் நடந்த பகுதிக்கு அருகாமையில் உள்ள வீட்டில் உயர்தர வகுப்பு மாணவியொருவர் கல்வி கற்றுக் கொண்டிருந்தார். இதுகுறித்து வட்டுக்கோட்டை காவல் நிலைய பொறுப்பதிகாரிக்கு தெரியப்படுத்திய போது காவல்துறையினரை உடனடியாக அனுப்புவதாக அவர் கூறினார். காவல்துறையினர் நீண்ட நேரமாக வராத காரணத்தால் மீண்டும் பொறுப்பதிகாரிக்கு தெரியப்படுத்திய வேளை அவர் வெளிக்களத்தில் கடமையில் இருந்த காவல்துறை உத்தியோகத்தரின் தொலைபேசி இலக்கத்தை வழங்கினார். நான் அந்த இலக்கத்திற்கு தொடர்பு கொண்டு விடயத்தை கூறிய வேளை காவல்துறை நிலையத்தில் சென்று முறைப்பாடு பதிவு செய்யுங்கள், அதன் பின்னரே வருவோம் என்று கூறினார். நான் முறைப்பாடு செய்ய இது எனது தனிப்பட்ட பிரச்சனை அல்ல. அப்படி முறைப்பாடு செய்தால் நாங்கள் தனிப்பட்ட ரீதியாக முரண்பாடுகளும் அச்சுறுத்தலுக்கும் உள்ளாக வேண்டிய சூழ்நிலை காணப்படுகிறது. அத்துடன் முறைப்பாடு செய்த பின்னர் தான் காவல்துறையினர் வருவார்கள் என்றார். குற்ற செயல் நிறைவடைந்த பின்னரே அவர்களால் வர முடியும். அப்படி வந்து என்ன பயன் என்றார். காவல்துறை அவசர பிரிவுக்கு அழைப்பு மேற்கொண்டு சொன்னேன். அவர்களும் குறித்த இடத்திற்கு செல்லுமாறு வெளிக்களத்தில் கடமையில் இருந்த காவல்துறையினருக்கு கூறினர். இருப்பினும் அவர்கள் வரவில்லை என்றார். இதற்கு பதிலளித்த வட்டுக்கோட்டை காவல்துறை நிலைய உத்தியோகத்தர் லியூரன், எமது காவல்துறை நிலையத்தில் ஆட்கள் பற்றாக்குறை காணப்படுகிறது. இவர்கள் அழைப்பு மேற்கொள்ளும் போது நாங்கள் அராலி கிழக்கில் நின்றோம். அதனால் தான் போக முடியவில்லை, இல்லாவிட்டால் போயிருப்போம் என்றார். இதுகுறித்து கருத்து தெரிவித்த ஒருங்கிணைப்பு குழு தலைவர், குற்றச்சாட்டுகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆட்கள் இல்லை என்ற குற்றச்சாட்டு நீங்கள் சொல்ல வேண்டாம். கடைசியாக நடந்த போதைப்பொருள் தடுப்பு கூட்டத்திலும் இதைத்தான் நாங்கள் உங்களுக்கு சொல்லிவிட்டோம். சில இடங்களை அடையாளப்படுத்தி அங்கு போதைப்பொருள் பிரச்சினைகள் தொடர்ந்து நடப்பதாக உங்களுக்கு கூறியிருந்தோம். அடுத்த கூட்டத்தில் சம்பந்தப்பட்ட காவல்துறையினருக்கு எதிராக தான் நடவடிக்கை எடுப்போம். அவர்கள் ஆதாரத்துடன் கூறுகின்றார்கள். முறைப்பாடு பதிவு செய்துவிட்டு வருமாறு நீங்கள் கூறவும் முடியாது. அப்படி முறைப்பாடு பதிவு செய்துவிட்டு வருவதற்கு 3 நாள் ஆகும். அடுத்த முறை இப்படி எமக்கு முறைப்பாடு வராத வகையில் வட்டுக்கோட்டை காவல்துறையினர் பார்த்துக் கொள்ள வேண்டும் என தெரிவித்தார். வெளியுறவு, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சின் கடித தலைப்புகளை போலியாக உருவாக்கி வெளிநாட்டு வேலைவாய்ப்பு வழங்குவதாக வாக்குறுதி அளித்து மோசடியாக பணம் பெற்ற சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். மத்திய குற்ற புலனாய்வு பணியகத்தின் கீழ் நிறுவப்பட்ட வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் சிறப்பு புலனாய்வு பிரிவினரால் சந்தேக நபர் குறித்து பெறப்பட்ட முறைப்பாடுகளின் பேரில் நடத்தப்பட்ட விசாரணைகளின்படி இந்த கைது முன்னெடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதன்போது சந்தேக நபரிடமிருந்து
பல போலி கடித தலைப்புகள், சுயவிபர குறிப்புகள், வெளிநாட்டு கடவுச்சீட்டுகளின் நகல் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு விண்ணப்பங்களும் மீட்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. ராஜகிரிய மொரகஸ்முல்ல பகுதியில் உள்ள ஒரு விடுதியில் கைது செய்யப்பட்ட 30 வயதுடைய சந்தேக நபர் கண்டி பிலிமத்தலாவை பகுதியை சேர்ந்தவர் என தெரிய வந்துள்ளது. புதுக்கடையன் 5 நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்ட பின்னர் சந்தேக நபர் தலா 1 மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள 2 சரீர பிணைகளில் விடுவிக்கப்பட்டுள்ளதுடன் வெளிநாட்டு பயண தடையும் விதிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் சிறப்பு புலனாய்வு பிரிவு மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறது. கனடாவின் ஹைவே 16 சாலையில் நடத்தப்பட்ட வாகன சோதனையின் போது 9 மில்லியனுக்கும் அதிகமான சட்டவிரோத சிகரெட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தின் போது ஒன்டாரியோவை சேர்ந்த ஒருவருக்கு பல குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன. கடந்த 20ஆம் தேதி அதிகாலை 1 மணிக்கு முன்பு பெடல் ரிவர் கிராமப்புற பகுதியில் ஒரு லொரி மற்றும் ட்ரெய்லர் நிறுத்தப்பட்டு சோதனை செய்யப்பட்டது. அப்போது ட்ரெய்லரில் பெருமளவு சட்டவிரோத புகையிலை பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. கைது செய்யப்பட்ட நபர் முன்பே புகையிலை தொடர்பான குற்றச்சாட்டுகளை எதிர்கொண்டதால் ஒன்டாரியோவை விட்டு வெளியே செல்லக்கூடாது என்ற நீதிமன்ற உத்தரவின் கீழ் இருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. போலீசார் மேற்கொண்ட சோதனையில் முத்திரையில்லாத புகையிலை பொருட்கள் அடங்கிய 23 பெட்டிகள் கண்டுபிடிக்கப்பட்டன. இதில் சுமார் 9.1 மில்லியன் சட்டவிரோத சிகரெட்டுகள் இருந்ததாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பிராம்டன் நகரை சேர்ந்த 41 வயதான ஹர்விந்தர் ஹக்லூன் மீது முத்திரையிடப்படாத புகையிலை வைத்திருத்தல் மற்றும் கடத்தல், தவறான குறியீட்டுடன் புகையிலை பொருட்களை போக்குவரத்து செய்தல், நீதிமன்ற உத்தரவை மீறல் உள்ளிட்ட பல குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. ஹக்லோன் ஜனவரி 21ஆம் தேதி மாகாண நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டார். கனடாவின் ரொரின்டோவில் வசிக்கும் இலங்கை தமிழர் ஒருவர் தனக்கு 4 கிராம் எடையுள்ள தங்க சங்கிலியை விற்பனை செய்வதற்கு அங்குள்ள நகை கடைக்கு சென்றபோது ஒரே நகை வெவ்வேறு கடைகளில் எடைகள் காட்டப்பட்ட சம்பவம் தங்க நகையை கொண்டு சென்றவருக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதையடுத்து குறித்த நபர் மொத்தம் 5 கடைகளுக்கு சென்று தனது நகையை எடை போட்டு பார்த்துள்ளார். அதில் 4 கடைகளில் உள்ள மின்னணு எடை இயந்திரங்கள் அவரது நகையின் சரியான எடையை காட்டவில்லை என்பது தெரிய வந்துள்ளது. குறிப்பாக அந்த 4 கடைகள் நகையை அளவிடும் போது 3.9 கிராம், 3.8 கிராம் மற்றும் 3.85 கிராம் என நகையின் உண்மையான எடையை விட குறைவான அளவுகளே காட்டப்பட்டுள்ளன. அதே சமயம் 5 நகை கடைகளில் ஒரே ஒரு கடையில் மாத்திரம் நகையின் சரியான எடையான 4 கிராம் துல்லியமாக காட்டப்பட்டுள்ளது. தற்போது சந்தை நிலவரப்படி 0.1 கிராம் தங்கத்தின் மதிப்பு சுமார் 13.68 அமெரிக்க டாலர், அதாவது சுமார் 20 கனேடியன் டாலர்கள் ஆகும். ஒரு கடையில் 0.2 கிராம் எடை குறைவாக காணப்பட்டால் வாடிக்கையாளருக்கு தெரியாமலேயே சுமார் 40 கனேடியன் டாலர்கள் வரை இழப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது. நகை கடைகளில் உள்ள எடை இயந்திரங்கள் முறையாக அங்கீகரிக்கப்பட்டு காலிப்ரேஷன் செய்யப்பட வேண்டியது அவசியம். சிறிய அளவிலான எடை குறைப்பு கூட அதிகப்படியான தங்கத்தை விற்கும் போது அல்லது வாங்கும் போது வாடிக்கையாளர்களுக்கு பல்லாயிரக்கணக்கான ரூபாய் இழப்பை ஏற்படுத்தும். எனவே பொதுமக்கள் தங்கத்தை வாங்கும் போதோ அல்லது விற்கும் போதோ அளவிடும் இயந்திரம் 0 சரியாக உள்ளதா என்பதையும் எடை துல்லியமாக காட்டப்படுகிறதா என்பதையும் மிக கவனமாக அவதானிக்க வேண்டும். கஷ்டப்பட்டு சேமித்த காசில் தங்கம் வாங்கி கடைசியில் இப்படி நூதனமான மோசடிகளில் சிக்கிக் கொள்வது பெரும் துயரத்தை ஏற்படுத்தியுள்ளது. உலகில் தங்கம் மற்றும் வெள்ளி விலைகள் சடுதியான வீழ்ச்சியை சந்தித்துள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. இன்றைய நிலவரப்படி 1 அவுன்ஸ் தங்கத்தின் விலை 4893.2 அமெரிக்க டாலர்களாக குறைந்துள்ளதுடன் இது நேற்றுடன் ஒப்பிடுகையில் 434.45 அமெரிக்க டாலர் வீழ்ச்சியாகும். சதவீத அடிப்படையில் இந்த வீழ்ச்சி 8.15% ஆகும். வெள்ளி விலைகளும் பாரியளவில் வீழ்ச்சியடைந்துள்ளன. இன்று 1 அவுன்ஸ் வெள்ளியின் விலை 85.34 அமெரிக்க டாலர்களாக உள்ளதுடன் இது முந்தைய தினத்துடன் ஒப்பிடுகையில் 29.16 அமெரிக்க டாலர் வீழ்ச்சியடைந்துள்ளது. சதவீதத்தின் அடிப்படையில் இது 25.46 வீதமாகும். இதற்கமைய கடந்த 48 மணித்தியாலங்களில் தங்கம் மற்றும் வெள்ளி சந்தையில் இருந்து சுமார் 15 டிரில்லியன் டாலர்கள் வெளியேறியுள்ளதாக சர்வதேச வணிக செய்திகள் உறுதிப்படுத்தியுள்ளன. அதேவேளை தங்கத்தின் விலையானது 2025ஆம் ஆண்டை விட இன்னும் 2 மடங்கு உயர்மட்டத்திலேயே காணப்படுகிறது. இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்வதற்கு www.tamilaram.com எனும் இணையதளத்தை பார்வையிடுங்கள்.